வணக்கம், இந்திய பெருங்கடல் மீனவன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாசண்ணா வந்து தேங்காய் அப்புறம் புளி ரெண்டையுமே சேர்த்து எப்படி இன்னைக்கு பரலா மீன் குழம்பு வைக்கிறாங்க தான் பார்க்க போகிறோம். இந்த பரலா மீன் நம்ம வலையில் மாட்டின பரலா மீன் தாங்க. பரலா மீன் குழம்புக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ தாசண்ணா இந்த பரலா மீனை எப்படி வெட்டுறாங்கன்னு பார்க்கலாம். முக்கியமாக பரலா மீனை வெட்டும்போது தோலை உரிச்சு தாங்க வெட்டணும். தோலை உரிச்சு வெட்டினா தான் சாப்பிட ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ போட் வந்து ரன்னிங்ல தாங்க போயிட்டு இருக்கு. அதனால தான் உங்களுக்கு சவுண்ட் வந்து கேட்டே இருக்கு. இப்போ போட் எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னா, அடுத்து நம்ம ஈவினிங் வந்து கடல்ல வலை விடுறதுக்காண்டி போயிட்டு இருக்கு. இந்த மீன்ல தலைப்பகுதி வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. அதனால இந்த தலைப்பகுதி வந்து போட்டி போட்டு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சுவையானது.
எப்பவும் போல இந்த மீனை தாசண்ணா வந்து முதல்ல கடல் தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் அலச போறாங்க. தாசண்ணா இப்போ மீன்கள் எல்லாத்தையும் நல்லா வெட்டி அலசி முடிச்சிட்டாங்க. இப்போ தேங்காய் எதுக்கு திருகிட்டு இருக்காங்க அப்படின்னா, தேங்காய் திருகினாதான் நம்ம போட்டில் வந்து மிக்சியில் இந்த தேங்காய் அரைக்க முடியுங்க. நம்ம போட்டோட பேட்டரி மூலமாக தாங்க இந்த மிக்சி வந்து இயங்குது. அதனால பவர் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால தேங்காய் நல்லா திருகி தான் அரைப்பாங்க. இப்போ தேங்காய் அரைச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன அரைச்சிருக்காங்கன்னா, தேங்காய் கூட மல்லி இலை சேர்த்து அரைச்சிருக்காங்க. இது மூலமா குழம்பு வந்து மணமா இருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்து மிக்ஸில் அரைச்சிக்கிறாங்க. இப்போ எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்துட்டாங்க. இப்போ அடுத்து தாசன் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, குழம்பை வந்து கூட்டிட்டு கடைசியில் தான் தாளிக்க போறாங்க. அதனால அதுக்கு தேவையான தக்காளி மிளகாய் எல்லாத்தையுமே வெட்டி சேர்த்துக்கிறாங்க. இப்போ மிக்ஸில் அரைச்ச தேங்காய் வெங்காயம் பூண்டு மல்லி இலை எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு மகாராஷ்டிரா மசாலாவையும் சேர்த்துக்கிறாங்க. மகாராஷ்டிரா மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் புளியை நல்லா பிணைஞ்சி அந்த புளி தண்ணியுமே சேர்த்துக்கிறாங்க. புளி பிணைஞ்ச தண்ணியை சேர்த்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணியுமே சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறாங்க.
உப்பு சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு வத்தப்பொடியுமே சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெட்டி வச்ச பரலா மீனை அதில் சேர்த்து மூடி வச்சிட வேண்டியதான். குழம்பை கிண்டும் போது ரொம்ப மெதுவாக பார்த்து கிண்டணுங்க. ரொம்ப கிண்டணும் அப்படின்னா அந்த மீன் எல்லாமே உடஞ்சிரும். குழம்பு வந்து இப்போ நல்லா கொதிச்சுட்டுங்க. இனிமேல் வெங்காயத்தெல்லாம் வெட்டி குழம்பை தாளிக்க வேண்டியதான். இப்போ குழம்பு வந்து தாளிக்கிறதுக்கு ஆயில் சேர்த்துக்கிறாங்க. ஆயில் சேர்த்ததுக்கு அப்புறம் கடுகு வெந்தயம் அடுத்தடுத்து சேர்த்துக்கிறாங்க. கடுகு வெந்தயம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறாங்க. இப்போ கடைசியாக பரலா மீன் குழம்பு வந்து தாளிச்சிட்டாங்க. பக்கத்தில் இருக்கும்போது மனம் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க அந்த பரலா மீன் குழம்பு. குடும்பத்தோட பரலா மீன் குழம்பு ரெடி ஆனதுக்கு அப்புறம் நம்ம போட்டில் உள்ள நண்பர்கள் எல்லாருமே மதிய சாப்பாட்டுக்காண்டி இப்போ சாப்பாடு வந்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ குழம்பு ஊற்ற வரலாம். இந்த தம்பி வந்து மீன் தலைனா ரொம்ப விரும்பி சாப்பிடும். அதனால முன்னாடியே வந்து தலையை வந்து எடுத்துக்கிட்டான். தலை வந்து பரலா மீன் தலை வேற லெவலாக இருக்குங்க. கடல் மேலே வச்சு பரலா மீனை பிடிச்சி அந்த பரலா மீனை நம்ம வீட்டில் எப்படி செய்வோமோ அதே மாதிரி கடல் மேலே செஞ்சு சாப்பிடும் போது சுவை வந்து வேற லெவலுங்க. அது மட்டும் இல்லாமல் மீன் வந்து ரொம்ப சூப்பராகவே வெந்துருந்துச்சுங்க. இன்னைக்கு இந்த சமையல் வீடியோ பதிவு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இதே மெத்தட்ல நீங்களும் உங்க வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம ஆழ்கடல் மீன் பிடித்தல வந்து எபிசோடு மாதிரி போட்டுட்டு இருக்கோம். நீங்க மற்ற எபிசோடு பார்க்கணும் அப்படின்னா லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். எல்லாருமே பார்த்து லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணிருங்க. ஓகே கைஸ், அடுத்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் நண்பர்களை.